மற்றும் மனநோய்கள்தான் அதிகரிக்கும். மாமிச உணவு மனத்தையும் பாதிக்கும். ஒரு உயிரை கொலை செய்யும் போது அதனுடைய வலி, துன்பம் மற்றும் பயம் அந்த உயிரின் உடம்பில் தங்கிவிடுகின்றது. அந்த உடம்பை தின்பவர்களுக்கு அந்த உயிரினுடைய வலி, துன்பம் மற்றும் பயம் உண்பவர்களை பற்றி கொள்கிறது. இதனால் உண்பவர்களின் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுகின்றது. உடலை பாதிக்கக்கூடிய எதுவும் மனத்தையும் ஆன்மாவையும் அதே அளவில் பாதிக்கும். மாமிசம் உண்ணுவதால் விலங்குகளுக்கு விளையும் கொடுமைகளையும் அந்த கொடுமைகளை செய்வோருக்கும் அவற்றை பார்ப்பவர்களுக்கும் அவற்றினால் ஏற்படும் விளைவுகளையும் சிந்திப்பீர். மாமிசம் நஞ்சு அல்லவா? ஆடு மாடு அடிக்கும் தொட்டிக்கு கொண்டு வரப்படும் சில விலங்குகள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தங்களது இயற்கை அறிவினால் உணர்ந்து கொள்கின்றன. அவை கொதிப்படைந்து அநேகமாக பைத்தியம் பிடித்தவை போல் ஆகின்றன. அந்த நிலையில் அவை கொல்லப்படுகின்றன. அவற்றின் மாமிசம் சந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. அந்த மாமிசம் நஞ்சு ஆகும். அத்தகைய மாமிசத்தை உண்பவர்களுக்கு பிடிப்பு, வலிப்பு, இழுப்பு முதலியவையும் திடீர் மாரடைப்பால் மரணமும் ஏற்படுகின்றன. எனினும் இந்த நோய்கள் அனைத்திற்கும் மூலக்காரணம் மாமிசம்தான் என்பது மனிதர்களுக்கு அறியப்படுவதோ உணரப்படுவதோ இல்லை. மாமிசத்தால் அறிவு சக்தி மங்குகின்றது. மனிதனின் விலங்கு அம்சம் புலால், அதாவது மாமிசம் உண்ணுவதால் அதிகப்படுகின்றது. அதனால் மனிதனின் அறிவு சக்தி மங்குகிறது. புலாலை தவிர்த்தால் வாழ்வை வெற்றிகரமாக நிலைநிறுத்த முடியும். ஏனென்றால் காமமும் கோபமும் மிகுந்த குணக்கேடுகளை தீவிரமாக செயல்படும்படி புலால் தூண்டுகின்றது. சன்மார்க்க ஆன்மீகத்தன்மையை புலால் உணவு தளர்ந்து போக செய்கின்றது. தாராளமாக புலாலை உண்பவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தீவிரமான அறிவும் எப்போதும் இருப்பதில்லை. ஏனென்றால் விலங்குகளின் மாமிசத்தை பயன்படுத்துவதால் உடல் மந்தித்து மனத்தின் சிறப்பு உணர்வுகள் மந்தித்து போகின்றன. மேலும் புலால் உணவு உண்பதால் குடல் அரிப்பு, அஜீரண கோளாறு, எலும்பு நோய்கள், குடலில் புழுக்கள் உண்டாகுதல், நரம்பு கோளாறுகள் போன்ற எண்ணற்ற வியாதிகள் நிச்சயமாக வருகின்றது. மீனில் அமில நஞ்சு உள்ளது. மீனில் பெரும் அளவுக்கு யூரிக் அமில நஞ்சு உள்ளது. நம் இரத்தத்தில் இந்த அமிலம் கலந்தால் இதய துடிப்பு அதிகமாகும். எலும்புருக்கி, சோர்வு, இரத்த சோகை, மூட்டு வலி, கை கால் வலிப்பு, காய்ச்சல், இன்ஃப்ளூன்சியா முதலிய நோய்கள் ஏற்படும் என டாக்டர் அலெக்சாண்டர் ஹெய்கர் கூறுகின்றார். சிலர் முட்டை சைவம் என கூறுகிறார்களே, கண்டிப்பாக இல்லை. கோழியினுடைய மூலக்கூறுகளே முட்டையாக வடிவமாகிறது. ஆதலால் சைவ முட்டை என்று சமாதானம் கூறி அதை ஏற்பது மாமிசம் ஏற்பதற்கு சமமாகும். முட்டையால் கல்லீரல் தொல்லைகள், இதய நோய்கள், சிறுநீரக சிக்கல்கள், மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஆகியவை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாகின்றன என டாக்டர் கேத்தரின் நிம்கோ கூறுகிறார். வள்ளலார் அகவலில் முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெரும் ஜோதி என முட்டையை முழு உயிருக்கு சமமாக கூறுகின்றார். எனவே முட்டை என்பது அசைவ உணவே. வயிறா கல்லறையா? மாமிசத்துக்காக விலங்குகள் கொல்லப்படும் போது அவை பயத்தினால் மிரண்டு சாகின்றன. இந்த பயம் காரணமாக அவற்றின் உடலில் தீவிர இரசாயன மாற்றம் ஏற்படுகின்றது. விவரம் அறியாதவர்கள் இதனை சாப்பிடுவார்கள். புலால் உண்பவரின் வயிறு இறந்த விலங்குகளின் கல்லறையாக அல்லவா உள்ளது என டாக்டர் வில்லியம் ஹென்றி டால்பர்ட் கூறுகின்றார். ஆன்றோர் கூற்று. மனுஸ்மிருதியில் மாமிச உணவிற்காக விலங்குகளை கொல்லும்படி கூறுபவனும் அவ்வாறு விலங்குகளை கொல்பவனும் அந்த இறைச்சியை வாங்குபவனும் அதனை சமைப்பவனும் பரிமாறுபவனும் சாப்பிடுபவனும் எல்லோரும் பாவிகளே என கூறுகின்றது. பகவத்கீதையில் எல்லா உயிர்களிடத்திலும் நான் சமபாவத்துடன் இருக்கின்றேன். எல்லா இடங்களிலும் சஞ்சரிக்கும் காற்று ஆகாயத்தில் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே
உயிர்கள் அனைத்தும் என்னிடம் நிலை பெற்று இருக்கின்றன என கூறப்பட்டுள்ளது. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எந்த உயிரையும் கொலை செய்யாது இருப்பாயாக எனவும், மற்றும் ஒரு இடத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எனவும் இருக்கின்றது. திரு குரானில் 22:37 பகுதியில், நீ பலி கொடுக்கும் தசையையும் இரத்தத்தையும் இறைவன் விரும்பவில்லை, உனது நம்பிக்கையையே அவர் எதிர்பார்க்கின்றார் எனவும், நபிகள் அவர்கள் விலங்குகளை கொல்வதும் பண்ணைகளை அழிப்பதும் பூமியில் சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும், எல்லாம் வல்ல இறைவன் இவற்றை அங்கீகரிப்பதில்லை, கடவுள் உன்னிடத்தில் தன் கருணையை செலுத்துவது போல நீ எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டு என இரக்கத்தை வலியுறுத்துகின்றார். திருவள்ளுவர் திருக்குறளில் தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் எனவும், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் எனவும் புலால் மறுத்தலை வலியுறுத்துகின்றார். புத்தர் மாமிசம் துர்நாற்றத்தை உடையது, வெறுக்கத்தக்கது, அது மனிதர்கள் உண்பதற்கு ஏற்ற உணவு அல்ல, கீழ்ப்பட்டவர்களே மாமிசத்தை விரும்புவார்கள் எனவும், பகவான் மகாவீரர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், பிற உயிர்களில் ஏதேனும் ஒன்றுக்கு தீங்கு செய்பவர் முதலில் தம் உயிர்க்கே தீங்கு செய்து கொள்கின்றார் எனவும், மகான் குருநானக் விலங்குகளுக்கு துன்பம் விளைவிக்கும் உங்களிடம் இருந்து நான் உணவை பெறமாட்டேன், உங்கள் வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கும் புலாலை முதலில் விட்டொழியுங்கள் என புலால் தவிர்த்தலை வலியுறுத்துகின்றார். காந்தியடிகள் புலாலை மறுப்பதால் மனிதர்களிடையே தெய்வீக அம்சம் அதிகரிக்கின்றது, ஆகையால் மாமிச கடைகளை மூடிவிடுங்கள் எனவும், பாரதியார் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் எனவும் உயிர் இரக்கத்தை வலியுறுத்துகின்றார். இது தங்களின் சிந்தனைக்கு மனிதன் மற்றும் தாவர உணவு உண்ணும் விலங்குகளின் பற்கள் நகங்கள் தட்டையானதாக அமைந்துள்ளன. ஊன் மாமிசம் உண்ணியலான பூனை, நாய், சிங்கம், புலி முதலியன விலங்குகளின் பற்களும் நகங்களும் கூர்மையாக உள்ளன. மனிதன் தண்ணீரை உதடுகளால் உறிஞ்சி குடிக்கின்றான், அவ்வாறே தாவர உணவு உண்ணும் விலங்குகளும் குடிக்கின்றன. ஆனால் மாமிசம் உணவு உண்ணும் விலங்குகள் நீரை நாக்கால் நக்கி குடிக்கின்றன. ஊன் உண்ணிகள் மாமிசத்தை பக்குவப்படுத்தாது பச்சையாகவே தின்கின்றன. ஆனால் மனிதன் மாமிசத்தை வேக வைத்து பக்குவப்படுத்தியே தின்கின்றனர். பச்சையாக தின்ன வேண்டியதுதானே, ஏன் வேக வைத்து உண்கின்றான்? விலங்குகள் வேக வைத்தா உண்கின்றன? பச்சையாகத்தானே உண்கின்றது. இவைகளிலிருந்து மாமிசம், அதாவது அசைவம், மனிதருக்கான உணவு அல்ல, தாவர உணவுதான் மனிதருக்கான உணவு என்பது தெளிவாகிறது. சிலர் தேகம் வலிவுள்ளதாக இருக்கவும் அதிக சக்தி கொண்டதாக இருக்கவும் அசைவ உணவு, அதாவது மாமிச உணவு சிறந்தது என கூறுகிறார்களே, தெளிவுபடுத்தவும். உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு எது? யானை. யானை சைவ உணவு சாப்பிட்டே உலகிலேயே மிகப்பெரிய விலங்காகவும் வலிவு உள்ள விலங்காகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்து, உலகிலேயே மிக அதிக சக்தி கொண்ட விலங்கு எது? குதிரை. ஆம், நாம் சக்தியை ஹார்ஸ் பவரில் குறிப்பிடுகின்றோம். குதிரை சைவ உணவு சாப்பிட்டே மிகவும் அதிக சக்தி கொண்ட விலங்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எனவே தேகம் வலிவுள்ளதாக இருக்கவும் அதிக சக்தி கொண்டதாக இருக்கவும் சைவ உணவே சிறந்தது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 1. மனித தேகம் பெற்றவர்களால்தான் பிற உயிர்களின் துன்பத்தை உணர முடியும், அத்துன்பத்தை நிவர்த்திக்கவும் முடியும். 2. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். 3. ஒரு ஜீவனை கொன்று மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுவித்தல் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல. 4. பிற உயிர்களை கொன்று தின்பவர்களுக்கு
கடவுளின் இயற்கை விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது. எனவே பிற உயிர்களை வாழ வைத்து நாமும் வாழ்வோம். இந்த இரக்கம் காட்டுங்கள் சீடியை இலவச பிரதி எடுத்து தங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து எல்லாம் வல்ல இறைவனின் கருணையை பெற்றுக்கொள்வோமாக. மேலும் இன்டர்நெட்டில் திரு அருட்பிரகாச வள்ளலார் செய்திகளை இலவசமாக தெரிந்து கொள்ள வள்ளலார் குரூப்ஸ் @gmail.com என்ற இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளவும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளலாரின் புலை கொலை தவிர்ந்த புனித நெறி போற்றுவோம், புண்ணியம் பெறுவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்.
தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். தெருட்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட 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 தெய்வம்.